உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் வந்து நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க நாங்கள் இருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல 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 மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க உட்காருங்க சாருங்க. அமைதியா பாருங்க. மாண்பு சமூகத்தில் உட்காருங்க. மாண்பு கதிரவன் அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன். நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திருப்பி பாருங்க உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதை சொல்றீங்க? மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க முடிக்கட்டும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, தற்போது கிடைக்கப்பட்ட சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவலாம் திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பா நீங்க பேசுங்க. அது தொடர்பா உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்றேன். அப்புறம் பேசுங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அதோ பண்ண போறேன். அடுத்தது இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அதோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் எப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே? உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன்? இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். உட்காருங்க பேசலாம். எல்லாம் ரெண்டும் ஒன்றுதான். அது பாருங்க பாருங்க உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க மாண்பு இருங்க. மாண்பு அமைச்சர் மாண்பு அமைச்சர் இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லைங்க நான் சொன்ன நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க உட்காருங்க. இல்ல நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாளிக்க தான் போறேன். நீங்க இருங்க. நாங்க முதல்ல இருங்க 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 இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க உட்காருங்க. இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புகிறோம். அதில் மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க இருங்க இல்ல இருங்க இல்ல நான் இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க உட்காருங்க. இருங்க. நீங்க என்ன கேட்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்றேன் கேளுங்க. உட்காருங்க. இருங்க இருங்க உட்காருங்க. ஆய்வு பண்ணுறீங்க. இருங்க உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க. நீங்க கேட்கலாம். இது இல்லைங்க. இதுதான் இருங்க. இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, அனுமதிக்க முடியாது. உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனால தான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பதல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதை உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களை அனுமதி பாருங்க. உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன இல்ல நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல. நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவுசெய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க
நீங்க என்ன இல்ல நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்றால் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்னல. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இல்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்க அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நாங்க எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, தயவுசெய்து எல்லாரும் குறுக்க பேசின கஸ்டமர் உட்காருங்க. உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரியில்லை. இதை வந்து இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதானே? அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்றேன். அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்னப்பறம் நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க, தொடங்க. சொல்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவர் இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாத்தலைங்க. மரபு மாற்றப்படவில்லை. இல்ல, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழி வேண்டும் என்று இல்லை அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பேசுவதற்கு முன்பால் அறிவிப்பை வெளியிட்டு விட்டு பேசலாம் என்று இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மானிய கோரிக்கை இப்போது நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கிறதுக்கு முன்பாக அமைச்சர்கள் பதில் சொல்லி தான் அதை கேட்க முடியும். அமைச்சர்கள் பதில் சொல்வதற்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு அமைச்சர்கள் சொன்னால் பேசினால் சரியாக இருக்கும். முதல்ல உறுப்பினர்கள் பேசுவதற்கு முன்பாக அறிவிப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அறிவிப்பை பற்றி தான் மேலும் கீழும் வருமே தவிர சபை பேச்சு சரியா இருக்காது. எனவே அமைச்சர் பதிலுரைக்கு முன்பு அறிவிப்பை படித்து விட்டு பதில் சொல்லலாம். அதுதான் சரியா. இல்லை நான் இல்லைங்க, அதாவது மானிய கோரிக்கையுடைய கொள்கை விளக்க குறிப்பு உங்களுக்கு முந்தின நாளே வந்துடுது. மானிய கோரிக்கைகளை ஒட்டி அறிவிப்புகள் அரசினுடைய புதிய திட்டங்களை பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். இந்த அறிவிப்பு முன்னுரையாக ஏதாவது கூறுகிறது மூலமாக உங்கள் கையில் வந்து விடுகிறது. அப்போது அடுத்து பேச வருகின்ற உறுப்பினர்கள் உங்கள் முன்னுரையிலேயே நீங்கள் பேசுகிற போதே மானிய கோரிக்கைகள் மீதும் பேசலாம், கொடுத்துருக்க அறிவிப்புகளை ஒட்டியும் சில ஆலோசனை கூட நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எல்லாம் பேசி முடியுங்க. நீங்கள்லாம் பேசி முடித்த பிறகு அந்த அறிவிப்புகளில் வருகிற பட்சம் எப்படி பேச முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க, அவையில் நீண்ட காலம் வந்திருக்கிறீங்க. எப்பொழுதுமே அமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகுதான் அவருடைய அறிவிப்பு இருக்கும். அதுதான் முக்கிய தத்துவம். எல்லாரும் உறுப்பினர்களும் அதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தாங்கள் பேசிய பிறகு, தங்களுடைய தொகுதி சம்பந்தமாக பேசிய பிறகு அந்த தொகுதியில் தங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது அறிவிப்பு வருமானு எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, அறிவிப்பு கொடுத்துட்டா எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகங்களும் இதுதான் வந்துகிட்டு இருக்கும். அமைச்சருடைய பதில் வராது.
ஆகவே ஏற்கனவே இருப்பதை போல இல்ல, புதிய அறிவிப்பின் அமைச்சருடைய நோக்கமே பதிலுக்கு அதுதானே. பிறகு அறிவிப்பு கொடுத்தா சரியா இருக்கும். இல்லை புதிய அறிவிப்பின் நோக்கமே அரசனுடைய புதிய திட்டங்கள் என்ன, ஏற்கனவே இந்த திட்டங்களுடைய ஒட்டி அவர் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அறிவிப்புகள் தான் வருகிறது. இல்லை இருங்க, அதாவது நோக்கம் என்ன என்றால் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கையுடைய முத்தாய்ப்பு. இல்லை உட்காருங்க 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 உட்கார் அவர் தான் பேசுறாரு, நீங்கள் உட்காருங்க. இல்லை அரசினுடைய முத்தாய்ப்பான திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தான் அறிவிப்புகளே இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, அதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கருத்து சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேன் ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது வந்து காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால் முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மாண்பு சமூகத்தை இருங்க, அவர் சமூகத்தை அமைச்சு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பலை அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும், அதான் சரியாக இருக்கும். இல்லை இல்லை நீண்ட யோசனைக்கு பிறகு அந்த முடிவை நான் சொன்னேன். ஏனென்றால் உட்காருங்க கணேசம்மா, அதாவது 4-5 மானிய கோரிக்கைகளில் அதுக்கு அடுத்த நாள் வந்த செய்தித்தாள்களை நான் பார்த்தேன், தொலைக்காட்சி வந்த விவரத்தையும் பார்த்தேன். அதில் முக்கியமான சில அறிவிப்புகள்லாம் விட்டு போயிருந்தது. ஏனென்றால் இங்கே மாண்பு அமைச்சர்கள் புத்தகமாக கொடுத்தாலும் கூட பேசுகிற போது எடுத்து சொல்லுகிற அந்த விடயங்கள் தான் தொலைக்காட்சியிலும் வருகிறது, பத்திரிகையிலும் வருகிறது. ஏன்னா எல்லா பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் அத்தனை பேர் எல்லாவற்றையும் படித்து பார்த்து விட்டும் எழுதி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக என் மனதிலே பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளிலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது. இந்த புதிய அறிவிப்பில் என் ஊர் ஏன் விட்டுவிட்டது என்றும் கேட்கலாம். உதாரணத்துக்கு மீன்வளத்துறையில் இந்த நாகப்பட்டினத்தை செய்திருப்பதை என் தொகுதியில் ஏன் தரவில்லை என்று கடலூரை சேர்ந்தவரும் கேட்கிற வாய்ப்பும் வரும். புதிய அறிவிப்பை பார்த்து படித்து விட்ட பிறகு எல்லா உறுப்பினரும் பேசி முடிந்த பிறகு அவர் பதிலுரை சொல்லுகிற போது அறிவிப்புகளில் இருக்கிற விஷயங்களை பற்றி உறுப்பினர் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே அறிவிப்புகளை முதலில் வெளியிட்டு பேசுவதுதான் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அதன்படி நடைமுறை தொடரட்டும்.
வாழையடி வாழையாக சிறுபான்மை மக்களின் நலனிலும் அவர்களுடைய பாதுகாப்பிலும் உரிமைகளிலும் உடன்பிறப்பாய் உடன் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். 2 தினங்களுக்கு முன்னதாக இஸ்லாமியர்களை திமுக அவதூறாக பேசியதாக கூறி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குடியுரிமை எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த காலத்தில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் செய்திருக்கிறார் என்று பல்வேறு யூடியூப் சேனல் மூலமாக பேட்டி அளித்துள்ளார்கள். குறிப்பாக பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம்னு சொன்னது இதே அவையில், அதையும் நாங்கள் சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கார். நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவையில் இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில் இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023. The highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது வந்து நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இதை நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்டோடைய டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட் ஆதிர திராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC/ST கேர்ள்ஸ் லிட்ரஸி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது வந்து நாங்க சொல்லல, இதோடைய CAG அதாவது CAG ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா வந்து போயிடுமா. இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சிங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை.
நீங்க இப்பயும் சொல்றோம் வாங்க, நீங்க காலனிங்கிற பேரை மாத்திடும். நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு இந்த சவுண்ட் எல்லாம் விட வேண்டாம். நீங்க பேசுங்க எல்லாரும் நாங்க அப்படி வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது. அவங்க பேச நான் வந்து இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லைங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேக்குறோம், நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க. நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க. நாங்க பேசி முடிக்கல. இருங்க என்ன பார்த்து பேசுங்க. பின்னாடி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. பொதுப்பணித்துறை என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க நான் சொல்றேன். இருங்க 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ற கருத்தை அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. எங்க என்ன இருக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்றது அனுமதி தரேன். நீங்க பேசி முடிங்க. கருத்து முடிங்க. உடனே தரேன் உங்களுக்கு. துணைத் தலைவர்கள் அவர் சொல்லி முடிச்ச உடனே தரேங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போட இல்ல வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க. நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லைங்க. இல்ல நாங்கள் இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்குறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பதில் நீங்க பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. நாங்க யாரையும் மிரட்டல. எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்து சொல்றாங்க சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க. சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா? பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க. உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான ஒரு இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதி போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க. 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். உறுப்பினர் கே நேரு அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே நேரு அவர்கள், உறுப்பினர் கே நேரு அவர்கள் நீங்க பேசுங்க. எனவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று
சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறேன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி. எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களிலே அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் வருத்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பதை போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி அடுத்தது கோவி செழியன் சாரை பேச வைக்க, நீங்க பேசுங்க. எனவே அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். எனவே நீங்கள் நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யல என்று ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்து அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் தலித் சகோதரர்கள் எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி ஓபிசி எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ. சிறுபான்மை அமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு முடிக்கிட்டோம் கொடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா தான் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதையே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்த போது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள்.
நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினம் அர்ச்சராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க, உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சாலை தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீ பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்லை? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார்னு இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை,
அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. மாண்பு சமநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் கே. நேரு அவர்கள்.